என் மகளே, என் மகனே, என் ஜனமாகிய நீங்கள் தற்கொலை எனும் எண்ணத்திற்குள் செல்லாமல் இருக்க வேண்டும். தற்கொலை என்பது எதற்கும் தீர்வல்ல. தற்கொலை எண்ணம் வருவதற்கு என் ஜனமாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, பயம், வேதனை, சூழ்நிலைகள், இந்த மாதிரியான காரணிகள் அனைத்தும் உங்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து கர்த்தருடன் பயணிக்க வேண்டும். தோல்வியை தாங்க முடியவில்லை, ஏமாற்றத்தை தாங்க முடியல, அவமானத்தை தாங்க முடியவில்லை என்று என் ஜனமாகிய நீங்கள் கருதக்கூடாது. மரணம் என்பது என் மகளே, என் மகனே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவாகாது. நீங்கள் மரித்துப் போய்விட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போய்விடுமா? உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் போய்விடுமா? நீங்கள் மரித்துவிட்டால் உங்களை சுற்றியிருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் அதிகமான வேதனைகள் உண்டாக்கிவிடும். பிசாசானவன் உங்களுடைய மனதை அடிமைப்படுத்தி உங்களை தற்கொலை செய்ய தூண்டுவான். ஆனால் என் மகனே, என் மகளே, நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடாது என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். பிசாசானவன் நீங்கள் கர்த்தருடன் வாழக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாதியிலே இறந்துவிட வேண்டும் என்று நினைப்பான். நான் உங்களை எதற்காக சிருஷ்டித்திருக்கிறேன் என்று நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முடிவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் உங்களை உங்கள் தாயின் கருவில் உருவாக்கி உங்களை இந்த பூமியில் வெளியில் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இந்த பூமியில் உங்களை வாழ வைத்து உங்களுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு உறவுகளை கொடுத்து நிறைய வாய்ப்புகளையும் நிறைய சூழ்நிலைகளையும் தந்து உங்களை இந்த பூமியில் கர்த்தராகிய நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் உங்களை இந்த பூமியில் சிருஷ்டித்தேன் என்றால், உங்களை குறித்து கர்த்தராகிய எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்கள் மூலமாக என்னுடைய காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். பிசாசானவன் அதை அறிந்து கொண்டு, என் மகளே, என் மகனே, உங்களை அழித்துவிட வேண்டும், உங்களை கெடுத்துவிட வேண்டும், உங்களை வாழ்க்கையில் உங்களுடைய மரணத்திற்கு முன்பாக உங்களை அழித்துவிட வேண்டும் என்று முற்படுகிறான். என் மகளே, என் மகனே, நீங்கள் அதற்கு இடம் கொடுத்த உடனே உங்களுக்கு பயத்திலும் சூழ்நிலைகளையும் நெருக்கத்தினையும் ஏற்படுத்தி உங்களை தற்கொலை என்னும் முடிவுக்குள் தள்ள முற்படுகிறான். இந்த மாதிரியான காலகட்டங்களில் என் மகளே, என் மகனே, நீங்கள் இயேசுவின் நாமத்திலே உன்னை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். எங்களை விட்டு விலகிச் செல். எங்களுடனே கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். கர்த்தர் என்னை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் விசுவாசத்துடனே சொல்லுங்கள். நான் சோர்ந்து போக மாட்டேன், பயப்பட மாட்டேன். எனக்கு ஏற்படக்கூடிய நிந்தனை, நெருக்கம், வேதனைகளை அப்பொழுது உடனே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கெட்ட சிந்தனையானது விலகி உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். அப்பொழுது உங்களுக்கு உன்னுடைய உள்ளத்திலே மன தைரியம் வரும். கர்த்தராகிய நான் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை. என் மகளே, என் மகனே, உங்களுடைய காலம் வரை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் வாழுங்கள். கர்த்தராகிய நான் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே, இயேசுவே, உம்முடைய கரத்தினில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள்தான் என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன். தற்கொலை என்ற எண்ணம் இன்றைக்கோடு என்னை விட்டு விலக வேண்டும். என் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறட்டும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்கள் உள்ளத்திலே இருந்து அந்த எண்ணத்தினை நீக்கி போடுவேன். யார் இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடனே இறங்கி அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த தீய எண்ணத்தினை எடுத்துப் போடுவேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களை சுற்றியிருப்பவர்கள் இந்த எண்ணத்திலே இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று என் மகளே, என் மகனே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 58:8 உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நெருக்கடியான சூழ்நிலையில் வாழவே முடியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் ஜனமாகிய உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும், சிறப்பாய் இருக்கும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். சத்துருவானவன் உங்களை சொல்லலாம், உன்னுடைய நேரம் சரியில்லை, உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, நீங்கள் இருப்பதே வீண் என்று உங்களுடைய சத்ரு சொல்லலாம். ஆனால் இதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்து நீங்கள் பெருகிக் கொண்டே செல்வீர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை போய்விட்டது, எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் எனக்கு ஒரு வாழ்க்கை என்றதே கிடையாது, இனிமே எனக்கு திருமணமாகாது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை முடிவும் வரை இப்படியே இருந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று என் மகளே, என் மகனே, நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உங்களை சிருஷ்டித்த தேவனாகிய நான் உங்களை தனியாக விட்டு விடுவதில்லை. என் மகளே, என் மகனே, உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நீங்கள் அதற்கு முதலில் கர்த்தராகிய என்னை விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையானவைகளை தருவேன்.
உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செழிப்பை காண்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனிமேல் என்னால் வாழ முடியாது என்று என் ஜனமாகிய நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு சுகவாழ்வு இருக்கிறது. இனிமேல்தான் நீங்கள் வாழ்ந்திருக்கப் போகிறீர்கள். நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தினை விசுவாசத்துடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறி அற்புதங்கள் நிகழும். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறதா? வேலைக்கு போனா அங்க பிரச்சனை, வியாபாரம் செய்தால் அங்கு பிரச்சனை, வீட்டுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களைச் சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கப்படியாக. என் மகளே, என் மகனே, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துருவுக்கு இருக்கக்கூடிய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தினை நான் உங்களுக்கு தருகிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்துருடைய வல்லமைகளை விட உயர்ந்த அதிகாரங்களை, அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரங்களை உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். சாத்தானுடைய வல்லமையை முறிக்கக்கூடிய அதிகாரத்தினை கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் முதலில் அதற்கு கர்த்தராகிய என்னை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் பிசாசினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் ஆகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு சத்துரு கொண்டு வரக்கூடிய பயம், நெருக்கம், வேதனை, சூழ்நிலைகள் அனைத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். என் மகளே, என் மகனே, உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் உங்களை சத்துருவானவன் எத்தனை முறை அவனுடைய வல்லமைகளைக் கொண்டு உங்களை மேற்கொள்ள முயன்றாலும் உங்களை அவனால் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருந்தால், கர்த்தருடைய வல்லமைகளால் நிறைந்திருந்தாள், நீங்கள் கர்த்தருடன் நடந்தால், எத்தனை சத்ருவானவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுடன் இருக்கக்கூடிய கர்த்தராகிய நான் பெரியவர். என் மகளே, என் மகனே, உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. உங்களுக்கு அதிகாரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதிகாரங்களை பயன்படுத்தாமல் பகிர்ந்து கொண்டு வேதனையில் சிக்கிக்கொண்டு துக்கத்தில் நிறைந்து கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபத்தினிலே என்னை நோக்கி எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில், கர்த்தாவே, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்கிற அதிகாரங்களை எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானை, அவனுடைய கிரியைகளை நான் கடிந்து கொள்கிறேன். சத்ருவை நான் மேற்கொள்கிறேன். மாற்றம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும் என்று நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே விசுவாசிகள், அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திடுவேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் வாழ்க்கையில் வாழுங்கள். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எழுதி இருக்கபடியாக, கர்த்தராகிய நான் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய நான் அதிலே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு அதிலே ஜெயித்ததினாலே உங்களுக்கு உதவி செய்ய என்னால் முடியும். கர்த்தராகிய நான் உங்களை பலப்படுத்துவேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஏதாவது ஒரு நெருக்கத்தினை கண்டிருக்கலாம். நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த தொழிலிலே நீங்கள் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கலாம். ஊழியம் செய்பவர்களாக இருந்தால் ஊழியத்திலே பல பாடுகளை சந்தித்திருக்கலாம். என்ன செய்வது என்று என் ஜனமாகிய நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் தோல்வி அடையவில்லை. கர்த்தராகிய நான் ஜெயம் கொண்டு ஜெயித்து உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் துணை இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பயப்படாதீர்கள். என்னாலே உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். நீங்கள் கலங்காதீர்கள். உங்களுக்கு நற்கிரியைகளை பெறுவதற்கு நீங்கள் முதலில் கர்த்தராகிய என்னை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் என்னை விசுவாசித்தால் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் பலனை அடைவீர்கள் என்று கர்த்தர் ஆகிய நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்து பாருங்கள். அப்பொழுதே உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும். யார் உங்களை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கர்த்தராகிய நான் என் ஜனமாகிய உங்களை நன்கு புரிந்து வைத்திருக்கிறேன். நான் செய்யக்கூடிய அற்புதத்தினை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும்.